கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தந்தை புதிய நாளை நன்மைகளும் மேன்மைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை வழிநடத்தட்டும். தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் கடிதம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். த டைம் ஆஃப் ட்ரபிள், துயர நேரம் அல்லது துன்ப நேரம் என்பது யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. எல்லா மக்களையும் ஏதாவது ஒரு சூழலில துன்பங்கள் நெருக்குவது என்பது இயல்பு. ஆனால் என் ஆண்டவராகிய கடவுள் தானும் தன் தாசர்களை கொண்டும் அப்படி துன்புறுகிற மக்களை அந்த வேதனையிலிருந்து ஆற்றுபவராக, தேற்றுபவராக, பராமரிப்பவராக, பரிகாரியாக அவருடைய செயல்பாடு காணப்படுகிறது. இங்கே பவுல் எழுதும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. இறைவன் அவரோடு நெருங்கின மக்களுக்கு எந்த சூழலும் ஆற்றுப்படுத்துகிறார். God always comfort his own people. இறைவன் ஏன் தன் மக்களை ஆற்றுப்படுத்துகிறார், கம்ஃபர்ட் கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழலிலே நெருக்கடியிலே வருகிற மக்களை ஆற்றுப்படுத்துவதற்காக. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கவுன்சிலிங் சென்டர் இருக்கும், ஆலோசனை மையம். ஆலோசனை மையம் அல்ல, அது ஆற்றுப்படுத்தும் மையம். அங்கு இருக்கிற நபர் நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் கொண்டு செல்லும் பொழுது அவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை வேதத்திலிருந்து இறைவனால் அருளப்பட்ட வார்த்தையாக எப்படியெல்லாம் இறைவன் தேற்றுகிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், மோசே முடியாது என்று சொன்னபொழுது அவனுக்கு ஆரோனை வைத்திருந்தார். மோசையின் காலம் முடியும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு யோசுவாவை வைத்திருந்தார். நான் ஒன்றுமில்லை என்று நினைத்த கிதியோனுக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் இருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனையோ காரியங்களை நான் தோல்வடைந்து விட்டேன் ஆண்டவர் என்று புலம்பின சிம்சோனுக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்ற ஆண்டவர் துணை இருந்தார். அதே ஆண்டவர் தேடுகிற மக்களுக்கு, துன்புறுகிற மக்களுக்கு, அல்லல் படுகிற மக்களுக்கு, வேதனையுறுகிற மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்பட்டு அந்த ஆறுதலை மற்ற மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள செய்கிறார். எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு பெங்களூரில், ரெவரண்ட் வாசுதேவன் என்று சொல்லி. அவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையில பணியாற்றினார் சில காலங்கள். அதற்கு பின்பதாக அவருடைய தாக்கம் மாற்றுப்படுத்த வேண்டும் என்பதனால கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து ஆறுதல் வேண்டியிருக்கிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற திருப்பணியை அவர் செய்து வருகிறார். இன்றைக்கு இறைவன் என்னிடத்துல, நம்மிடத்துல நம்மை ஆற்றுப்படுத்தி இருக்கும் பொழுது ஆற்றுப்படுத்தப்பட வேண்டிய மக்களை ஆற்றுப்படுத்துகிற பொறுப்பை தருகிறார். ஆற்றுப்படுத்துதல் என்பது சுலபமாக வந்துவிடுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. We must come across the experience. நாம் அந்த அனுபவத்தின் ஊடாக, அந்த வேதனையின் ஊடாக பயணிக்கும் பொழுதுதான் அந்த சூழலை புரிந்து கொண்டு எப்படி ஆற்றுப்படுத்த முடியும், எப்படி தேற்ற முடியும் என்கிறதை நாம் செய்ய முடியும். என்னுடைய அனுபவங்கள் மற்ற மக்களுக்கு வாழ்வாதாரமாய் காணப்பட வேண்டும். என்னுடைய அனுபவங்கள் மற்ற மக்களுக்கு ஆதாரமாய் காணப்பட வேண்டும். When the people are coming across the troubles, God appoint us as a comforter. இன்றைக்கு ஆண்டவர் என்னை தேற்றினார், என் வழியாய் மற்ற மக்களை தேற்ற விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது தேற்றுகிற ஆண்டவர் உண்டு. பாருங்கள், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகவும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அந்த ஆறுதல் செய்கிற இடத்துல ஆறுதலை பெற்ற நாம் மற்ற மக்களை ஆற்றுப்படுத்த முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் எங்களை நம்பி தந்த பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும். உடைய ஞானத்தால் நிரப்பும்.
இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கொள் பிதாவே. ஆமென்.